ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடலில் தெற்கு மீன்பிடி துறைமுகம் அருகே கடலில் கடத்தல்காரர்கள் வீசியிருக்கலாம் என்று கருதப்படும் தங்கம் போதைப் பொருள் பார்சலை கண்டுபிடிக்க இந்திய கடலோர காவல்படை ஸ்கூபா வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். நிச்சயமாக இந்திய கடலோர காவல்படை மற்றும் திருச்சியில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை மண்டபம் மற்றும் பாம்பன் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது பாம்பனை சேர்ந்த ரெமிஸ்டன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு ஒன்று சந்தேகத்திடமான முறையில் பாம்பன் வடக்கு தெற்கு கடல் பகுதியில் வந்தபோது அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது அந்த படகில் சுமார் 50 கிலோக்கு மேல அதிகமாக கஞ்சா ஆயில் இருந்ததாக தெரிய வருகிறது. இதனையடுத்து அவரை அந்த படகில் இருந்த இருவர் மற்றும் அந்த 50 கிலோக்கும் அதிகமான அந்த கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படையினர் தற்போது மண்டபம் இந்திய கடலோர காவல்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அந்த படகில் இருந்தவர்கள் கடலில் தூக்கி வீசி சென்றதாக சொல்லப்படும் பொருளை தற்போது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஸ்கூபா வீரர்கள் மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகம் அருகே தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.